கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 29 முடிய. நம்பிக்கை வையுங்கள், கடவுள் செயல்படுகின்றவர், அவரில் நம்பிக்கை வைப்பதே கிறிஸ்தவ வாழ்வு. கடவுளின் ராஜ்யம் அவர் செயல்படுவதாலேயே உலகத்தில் நிலைநாட்டப்படுகிறது என்பதை ஆண்டவர் இயேசு தமது சீடர்களுக்கு விளையும் விதை உவமை வழியாக விளக்குகின்றார். ஒருவர் விதை முளைப்பதற்கு ஏற்ற நல்ல சூழலை உருவாக்குகின்றார், அதனை கண்காணிக்கின்றார், பொறுமை காக்கின்றார். முளைப்பது எவ்விதமாக என்பது தெரியாதிருந்தாலும் கூட கடவுள் அதனை விளை செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் செயல்படுகின்றவர் என்று கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். கடவுளின் ராஜ்யத்தை உருவாக்க, கடவுளின் செயல்பாட்டிற்கு வாய்ப்பை ஏற்படுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு அறைகூவலை முன்வைக்கின்றார். பொறுமையற்ற இந்த அவசர உலகில் நாம் நமது கடின உழைப்பையும் அதிகாரத்தையும் வாழ்வின் வாய்ப்பாக நம்புகின்றோம். நம் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் இறையரசை உருவாக்க வாய்ப்பையும் கடவுளின் செயல்பாட்டில் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதே நிலையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதனை அறிந்து கொள்ள இந்த நாளின் தியானம் நமக்கு ஒரு அழைப்பை ஏற்படுத்துகின்றது. விதை தானாக முளைத்து தன் பலனை தருவது போல கடவுளின் செயல்பாட்டிற்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அதற்கான சூழலை நாம் ஏற்படுத்தும் பொழுது, அதற்கு நாம் இடமளிக்கும் பொழுது, நமது அவநம்பிக்கையை நம்பிக்கையாக கடவுள் மாற்றுகின்றார். கடவுளின் செயல்பாட்டிற்காக நமது வாழ்வை நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் கொடுப்போம், வாய்ப்பளிப்போம். வாய்ப்பை கடவுளின் ராஜ்யத்திற்காக உருவாக்குவோம். நமது வாழ்வில் ஆண்டவர் புதிய வழிகளையும் புதிய நன்மைகளையும் கட்டளையிடுவாராக. கடவுள் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாங்கள் அனுமதி அளிக்க நீர் கிருபை அளிப்பீராக. நீர் எங்கள் வாழ்வில் கிரியை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கான நம்பிக்கையை இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிலையான நிரந்தரமான ஆசீர்வாதங்களையும் புதிய வழிகளையும் வாசல்களையும் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தாமே கட்டளையிடும்படி மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள அன்பின் கடவுளே, ஆமென்.